என்ன பண்றீங்கம்மா? எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க. கடவுள் காப்பாத்துவார். இரு எங்க போற? அங்க இருக்கிறது எங்க அண்ணன், அவர்தான் அடிச்சிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு? ஏன் இன்னும் மருத்துவ உதவி செய்யல? டாக்டர் அவங்க வர மாட்டேங்கிறாங்க. அவங்க டாக்டர்ஸ் எல்லாரையும் புடிச்சு வச்சிருக்காங்க. அந்த மேல் ஜாதிக்காரங்க உள்ளதான் இருக்காங்க. பாபாஜி, நான் என்னன்னு பாக்கிறேன். சௌத்ரி, கோவந்தா மனுஷனுடைய முதல் எதிரி. அந்த பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அதனால இந்த டாக்டருங்களை விட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் நிதானமா பேசிக்கலாம். இதுக்கு மேல எல்லாம் பேச முடியாது. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைச்சா இவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எப்பவும் எங்களுக்கு கீழே தான். அப்புறம் இதுல நீங்க தலையிடாதீங்க. உங்க போதனைய வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. இது எங்க குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அட்டெம்ப்ட் மர்டர்னா இவங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. என்ன பண்ணுவேன்னு கேக்குறல, சொல்லு சொல்லு. எதையும் அன்பா ஒழுங்கா சொன்னா உனக்கு புரியாது. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போடுங்கடா. பாரதேசி, அவ்வளவு தெரியுமா? தலைவனுக்காக சாக போறியா? அப்பம் உள்ள ரெண்டு பேருமே கேவலமானவங்க. அம்மா, நீ என்ன சொன்ன? அவங்க கேவலமானவங்க. முட்டாள். உடம்புக்கு எல்லா உறுப்புகளும் தேவை. மேல இருக்கிற உறுப்புகள் மட்டும் இல்ல, கீழே இருக்கிறதும் தேவை. சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாபாஜி, போங்க போங்க, போய் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. நீங்களும் தான் போங்க. நில்லுங்க, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. என்ன சார், எங்க போறீங்க? ஆமா, நீ இன்னும் திருந்தலையா என்ன? கொஞ்சம் அடக்கி வாசி. எல்லாரும் ஜபம் பண்றாங்க. நீ உள்ள போனன்னு நினைச்சினா உன்னோட வெப்பன் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்துட்டு போ. இது பாபாஜியோட செக்யூரிட்டி விஷயமாச்சே. எங்க பாபாஜி எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் போலீஸுக்கு அவசியமே இல்ல. அப்படியா? அப்ப நீ போலீஸ் வேலையை விட்டுட்டு பாபா கிட்ட அடியால் வேலைக்கு சேர்ந்திருக்க. பாபாவோட வாக்கு வேத வாக்கு ஆயிடுச்சுல. ஒரு கொலை பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறாரு? சல்யூட்னா என்ன சார்? வெப்பனை கொடுத்துருங்களேன். நானும் தான் கொடுத்துருக்கேன். தேவையில்லாம எல்லாத்துக்கும் ஏன் பிரச்சனை பண்றீங்க? ஆல்ரா தட்ட கேப் கிடைச்சா விட மாட்டல்ல சார் இருங்க, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல ஏன் சொல்றேன்னா, நீங்களும் கொஞ்சம் 360 டிகிரில யோசிச்சு பாருங்களேன். இங்க ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல இருக்கு தேவையில்லாம பிரச்சனை நமக்கு. சார் நம்ம போலாம், வாங்க சார், வாங்க வாங்க. மேல் ஜாதிக்காரன் பெரிய பணக்காரன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம எல்லாரும் வாழறது இந்த ஒரே பூமியிலங்கிறத மறந்துடாத. இத ஞாபகம் வச்சுக்க. சரி, போன வருஷம் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? உன்னை யார் காப்பாத்துனாங்கன்னு தெரியும். மறுபடியும் அந்த ஃபைல் எடுக்க சொல்லுவா. 2 நாளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும். அதோட உன் கதை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் குதிரையில இருந்து நீ யாரை இறக்க போற? அப்புறம் நான் உபதேசம் பண்ண மாட்டேன், தகவல் மட்டும்தான் சொல்லுவேன். அமைதியோட நலமோடு வாழ்க. அட முட்டாள்கள், இப்பதான் தப்ப சரி பண்ண வேண்டிய நேரம் வந்திருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு மாயாஜாலங்களை நம்பி உங்களையே அடிச்சுட்டு இருப்பீங்க? உங்க கூட எதுவுமே வராது. அட
உயிரோட இருக்கும் போதே உங்களுக்கு சொர்க்கத்துல இருக்க வாய்ப்பு கிடைக்குது. நாமம் ஓதிச் சென்றால் வாழ்வில் சோர்வே இல்லை. உலகத்தை ஆள்பவன் நீயே, உலகம் படைத்தவனும் நீயே. உலகத்தை ஆள்பவன் நீயே, உலகம் படைத்தவனும் நீயே. அவனின்றி உயர்வும் இல்லை, அவனின்றி புகழும் இல்லை. அவனின் நாமம் சென்றால் வாழ்வில் சோர்வே இல்லை. உலகத்தை ஆள்பவன் நீயே, உலகம் படைத்தவனும் நீயே. உலகத்தை ஆள்பவன் நீயே, உலகம் படைத்தவனும் நீயே. அன்பே உலகம். உள்ள வாங்க. அன்பே உலகம் டாக்டர். அன்பே உலகம் போப்பாசாமி. பாபாவோட பக்தர்களை சுத்திகரிக்கிற புண்ணிய காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பாபாஜி வாழ்க. பாபாஜி வாழ்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இனிமே நீங்க எல்லாரும் மகான் ஆயிடுவீங்க. நீங்க ஆசிரமத்தோட கமாண்டர்ஸ். இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க.